السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر ادعوني أستجب لكم. قال نبينا صلى الله عليه وسلم لا يرد القدر إلا الدعاء أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நமக்கு தேவையான விஷயங்களை அவனிடத்தில் கேட்டு பெறுவதற்குரிய பல வழிமுறைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யருத்துல் கத்ர இல்ல துஆ. விதியை தடுக்கக்கூடியது துவாவை தவிர வேறு எதுவும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு நபருடைய செயல்பாடுகள் நமக்கு மாற்றமானதாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் மாற்றுவதற்கு ஒரே வழி என்ன? துவா தான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் எந்த அளவு நாம் அவருக்காக வேண்டி நாம் துவா செய்கிறோமோ அந்த துவா அவருடைய கதிர், அவருடைய விதியை என்ன செய்து மாற்றி விடுகிறது. இதுவரை தவறான வழியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு நபரை ஒரு மனிதருடைய துவா என்னவாக மாற்றி நல்லவராக மாற்றி ஒரு சமுதாயத்துக்கு தலைவராக கூட ஆக்கக்கூடிய அளவுக்கு துவாவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வசன் அல்லாஹ் கொடுத்துருக்குறோம். அதே போல் துவா செய்யக்கூடிய நபர்கள், துவா ஒரு பக்கம் மிக உயர்ந்த ஒரு அமலாக இருந்தாலும் துவா செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு விதமான ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா கொடுக்குறான். யார் துவா செய்கிறா என்பதை கவனித்து அல்லாஹு தஆலா அந்த துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். உதாரணமாக சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளைக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. அந்த பெற்றோர்களிலேயும் பலந்தீங்களா தாயுடைய துவாவுக்கு அல்லாஹு தஆலா ரொம்ப முக்கியத்துவம் தரான். தாயுடைய துவாவுக்கு ரொம்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? முக்கியத்துவம் தரான். நம்ம வரலாறுகளை எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கும்போதே குருடாக பிறக்குது. ஒரு குழந்தை கண் தெரியாத பிறவி குருடாக ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த தாய் விடாமல் அல்லாஹ் தஆலா விட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் என்னுடைய பிள்ளையை கண் பார்வை உள்ள பிள்ளையா நீ மாற்றிடு, கண் பார்வை உள்ள பிள்ளையை நீ மாற்றிடு என்று துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 3 வருஷம் 4 வருஷமாக துவா செய்கிறாங்க. கடைசியில் இப்படி துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு நீ கண் பார்வை கொடுத்தன் என்று சொன்னால் அந்த பிள்ளையை ஹதீஸுடைய கலையில் நான் அர்ப்பணம் செஞ்சிடுறேன் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அன்றைய இரவு அந்த அம்மாவுடைய கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பிள்ளைக்கு கண் பார்வை உண்டானதுடைய ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சிருப்பாங்க. விடிந்த பிறகு பார்த்தா அந்த குழந்தைக்கு கண் தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க, பிறவி குருடாக ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் மறுபடியும் அந்த குழந்தைக்கு பார்வை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விளைஞ்சிங்களா? அந்த அளவு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் எது? பார்வை வருது பிறவி குருடாக உள்ள குழந்தைக்கு. ஆனால் அந்த அம்மா செஞ்ச துவாவில் அந்த குழந்தைக்கு பார்வை வந்துடுச்சு. அந்த பிள்ளையை அந்த அம்மா ஹதீஸுடைய கலையில் கொண்டு போய் அர்ப்பணம் செஞ்சிட்டாங்க.
அவங்க தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவங்க யார்? அவங்க அம்மா. அவங்க அம்மாவுடைய ஒரு துவா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஹதீஸ் கலைக்கே தலைவராக ஆக்கிடுச்சு. குர்ஆனுக்கு அடுத்து மக்களுக்கு தெரிந்த ஒரு கிதாப் இருக்கு மார்க்கத்தில் என்று சொன்னால் புகாரி கிதாபு தான். குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் ஒரு கிதாப் இருக்குது என்று சொன்னால் அது புகாரி கிதாபு தான். அது நாம் இல்லை, எல்லா உலமாக்களும் எல்லா இமாம்களும் எல்லா வலிமார்களும் எல்லாமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், யாரும் மறுக்கலை. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அடைவதற்கு காரணமாக யாரை வச்சுருந்தான் என்று பார்த்தா அவங்களுடைய அம்மாவை தான் அல்லாஹ் தஆலா வச்சுருந்தான். அந்த அம்மா துவா செய்யலை, எனக்கு துவா செய்யாமல் விட்டுட்டு இருந்தாங்க சொன்னால் இப்போ நமக்கு புகாரி இமாம் நமக்கு கிடச்சிருப்பாங்களா? புகாரி நமக்கு கிதாப் நமக்கு கிடச்சிருக்குமா? கிடைச்சது லா எழுத்துல் கதிர இல்லை துவா. விதியவே மாற்றிடும் பழஞ்சிங்களா. விதியவே என்ன செஞ்சிடும்? கதிரை என்ன செஞ்சிடும்? துவா மாற்றிவிடும் பழஞ்சிங்களா. தாயுடைய துவாவுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய வரதன் என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறோம். அதே போல் ஒரு அம்மா இருந்தாங்க பழஞ்சிங்களா. அவங்க தன்னுடைய மகனார் எதை கேட்டாலும் நீ என்ன செய்ப்ப? 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் தஆலா இடத்துல கேளு, அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை என்ன கேட்கும்? சாக்லேட் தான் கேட்கும், மிட்டாய் இனிப்பு தானே கேட்கும். சரிம்மான்னு சொன்னோடனே அந்த குழந்தை ஒழு செய்ய போகிறதுக்குள்ளே முசல்லா விரித்து முசல்லா கீழே அந்த இனிப்பை வச்சுருவாங்க. வரைஞ்சிங்களா. அந்த குழந்தை தொழுதுட்டு முசல்லா எடுத்து பார்க்கும், கீழே மிட்டாய் இருக்கும், எடுத்து சாப்பிடும். ஒரு நாள் என்ன செஞ்சுது அந்த குழந்தை? அம்மா எனக்கு மிட்டாய் வேணும்னு சொன்னோன்னே தொழுது அல்லாஹ்கிட்ட வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஆனால் முசல்லா கீழே எப்போ ஒன்று செஞ்சுட்டு நிற்பார் இல்லை, அன்றைக்கி நேராக போய் முசல்லா போட்டு நின்றுட்டார். கீழே வைக்க எதை வைக்கலை, மிட்டாய் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகலை. இப்போ தாயோட உள்ளத்தை எப்படி பதறும்? இத்தனை வருடமாக தொழுது அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன முசல்லா கீழே இருந்து எனக்கு மிட்டாய் கொடுத்தான் என்று அல்லாஹ்வோட ஈமான் அந்த குழந்தையோட மனசை நம்ம வளர்த்து வச்சுருந்தோம். இப்போ தொழுதுட்டு எடுக்கலைன்னு சொல்லி முசல்லா எடுத்து பார்த்து உள்ளே இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தை ஏமாந்து போயிடுமே, ஈமானுக்கு என்ன ஆகிடும்? அல்லாஹ் தஆலா அல்லாஹ் மேல ஒரு நம்பிக்கையில் குறை வந்துடுமே என்று பயந்து அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? நேராக தோட்டத்துக்கு போயிட்டாங்க. தோட்டத்துக்கு போய் தன்னுடைய தலையோட துணியை எடுத்துட்டு தலையை பின்னி வச்சுருந்தாங்க, அந்த பின்னலை கழித்து தலைவிரி கோலமாக உக்காண்டான். தலைமுடி முன்னாடி போட்டுட்டு அல்லாஹ் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? குனிஞ்சிக்கிட்டு யாரெல்லாம் அந்த குழந்தை என்ன அதை எடுத்து பார்க்கும்போது உள்ளே இல்லைன்னு சொன்னால் என்னவாயிடும்? ஏமாந்து போயிடுமே, எத்தனை வருஷம் உன்னுடைய ஈமான் அந்த உள்ளத்தில் நான் வளர்த்து வச்சுருந்தேனே, அது எல்லாம் முடிஞ்சு போயிடுமே என்று கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. பதினஞ்சு எவ்வளோ நேரம்? குழந்தை என்ன 10 நிமிஷமாக தொலை போகுது, டக்குன்னு எஞ்சி குனிஞ்சு நிமிந்துரும்ல. அதேமாதிரி டக்குன்னு குனிஞ்சு நிமிந்து எடுத்து பார்த்தா கீழே அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிட்டான்? அந்த முசல்லா அளவுக்கு ஒரு பாதாள சுரங்கத்தையே சர்க்கரையை அல்லாஹ் மாற்றிட்டான், இனிப்பு பொருளை அல்லாஹ் மாற்றிட்டான். விளைஞ்சிடா. அந்த அம்மா குழந்தை தொழுது முடிச்சுட்டு அந்த இனிப்பை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அம்மா கிட்ட வந்துச்சு. ஆச்சரியமாக அவங்க அம்மா பார்த்தாங்க. திறந்து பார்த்தா அந்த சுரங்கமே என்னவா இருக்குது? இனிப்பா இருக்கு. விளைஞ்சிங்களா. அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்து. அவங்க யாருன்னா ஃபரீதுதீன் கஞ்சி ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவ்வளோ பெரிய ஒரு வலியுள்ளா பின்னாடி மாறிட்டாங்க. ஒரு சில்சிலாவுடைய ஒரு சில்சிலாவுடைய பெரிய ஷேக் அவங்க. விளைஞ்சிங்களா. அவ்வளோ பெரிய ஒரு ஷேக்காக, அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசராக அவங்க ஆகுவதற்கு காரணமாக இருந்தவங்க யார்? ஒரு தாயுடைய துவா தான். விளைஞ்சிங்களா. அந்த துவா அவங்க அந்த செய்யவில்லை என்று சொன்னால், அந்த பழக்கத்தை அவங்க உண்டாக்காமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு மகானம் அடைஞ்சிருக்க முடியுமா என்று பார்த்தா முடியாது. சரி, வழிமாறுகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கவங்க யார்? முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவங்க தான். விளைஞ்சிங்க. அவங்க அந்த அளவுக்கு அந்தஸ்து அடையிறதுக்கு காரணமும் அவங்க தாய் தான். விளைஞ்சிங்களா. அவங்களுடைய வாப்பா பார்த்தான பிறகு முஹியுத்தீன் அவங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு பகதாதுக்கு இல்ம கற்றுக்கிறதுக்காக வேண்டி அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பக்கூடிய நேரத்தில் ஒரு 40 தங்க காசை எடுத்து தங்களுடைய அந்த பிள்ளையுடைய சட்டையோடைய சைடில் கைக்கும் இந்த விழா எலும்புக்கும் கீழே ட்ரெஸ்ஸில் உள்ளே வச்சு மறைச்சி தச்சு அனுப்புகிறாங்க. ஏன்னா வழியில் கொள்ளைக்காரர்கள் இருப்பாங்க, அவங்க பிடிக்குவாங்க, அபகரிச்சிருவாங்க. ஏன்னா பாதுகாப்பாக கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி மறைச்சி தச்சு
ஒரு வியாபார கூட்டம் போனது, அவங்க கூட அனுப்பி விட்டுட்டாங்க, துணைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நீ பொய் சொல்லாத. ஒரே வார்த்தை தான், எப்படியாப்பட்ட உயிரே போனால் போகட்டும், என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சாங்க. சொல்லி தலையில் கையை வச்சு துவா ஓதி அனுப்பி வச்சாங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி போகக்கூடிய வழியில் கொள்ளைக்காரர்கள் அந்த கூட்டத்தை வழிமறிச்சிட்டாங்க. வழிமறித்து யாருக்கு உங்ககிட்ட பொருள் இருக்கா, உங்ககிட்ட பொருள் இருக்கா என்று அபகரித்த பொருள் எல்லாம் யாராவது வச்சுருக்கீங்களா அப்படி ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு வரும்போது இவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க. குழந்தையாக இருக்கக்கூடிய மொஹிதீன் ஆண்டைங்க அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட என்னப்பா பொருள் இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட 40 தங்க காசு இருக்குது. விவரம் இல்லாத குழந்தை இல்லை, குழந்தைங்களா, அவங்களுக்கு விவரம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட 40 தங்க காசு இருக்குது அப்படி சொன்ன உடனே அந்த கொள்ளைக்காரர் சிரிக்கிறார். நீ சின்ன பையன் வாங்கிட்ட 40 தங்க காசு எப்படி வாங்கிட்ட இருக்கும் அப்படி சிரிக்கிறார். கலைஞர் உண்மையாக சொல்லு அப்படி சொன்ன, உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா 40 தங்க காசு இருக்குது அப்படி சொன்ன உடனே நேராக தலைவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. தலைவரும் கேட்குறாங்க மறுபடியும், உங்ககிட்ட காசு இருக்கா அப்படி சொன்னால், உண்மையிலே என்கிட்ட காசு இருக்குது, எங்கே இருக்குது அப்படி சொன்னால் அந்த கையை தூக்கி இப்படி தட்டினாங்க. தங்க காசு சொல்லி சத்தம் கேட்டுச்சு. விளைஞ்சிங்களா? அப்போ அந்த தலைவர் கேட்குறாரு, ஏன்பா நீ எல்லாருக்கிட்டையும் காசு அபகரிச்சாச்சு, உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லி உங்களை நான் விட்டுட்டேன். சரி, வந்து கேட்கும்போது என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லியிருந்தா உங்கள் இந்த காசு தப்பிச்சிருக்கும், உடனே எதுவும் செஞ்சுருக்க மாட்டோமே, ஏன் நீ இந்த காசு இருக்குதுன்னு ஏன் என்கிட்ட உண்மையை சொன்னீங்க அப்படி சொல்லும்போது, என்னுடைய அம்மா எந்த உயிர் போகக்கூடிய நிலையிலையும் என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பொய் சொன்னால் அல்லாவுக்கு பிடிக்காதான், அல்லாவுடைய ரசூலுக்கு பிடிக்காதான் அப்படின்னு சொன்னான். விளைஞ்சில பயான்லாம் செய்யலை, ஹதீஸ் ஆயத்தெல்லாம் சொல்லலை. அல்லாவுக்கு பிடிக்காதான், அல்லா ரசூலுக்கு பிடிக்காதான். விளைஞ்சிங்களா? அதனால் எங்கள் அம்மா பொய் சொல்லக்கூடாது சொன்னாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இது ஒரு வார்த்தை அவனோட அந்த தலைவருடைய உள்ளத்தை மாற்றிடுச்சு. விளைஞ்சிங்களா? ஒரு சின்ன பையன் அல்லாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதால ஒரு 40 தடவை போனாலும் போட்டோம், விளைஞ்சிங்களா, நான் அல்லா பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு என்று சொன்னால், அப்போ இவ்வளோ வயசாகிடுச்சு எனக்கு, இப்போ நான் ஹராமாக வாழ்ந்துட்டுருக்கேனே, அடுத்தவரை அடித்து நான் பொழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கேனே, எல்லாருக்கும் எவ்வளோ மாறு செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிந்தனை வந்து அவங்க கையை பிடிச்சி வந்து தோபா செஞ்சாங்க. இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், திருட மாட்டேன் அப்படின்னு தலைவர் தோபா செஞ்சிட்டார். தோபா செஞ்ச பிறகு அவங்க கூட இருந்த சகாக்களை போட்டு சொல்கிறாங்க, நான் இனிமேல் திருடக்கூடிய அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க, என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு நான் தலைவர் சொல்கிறார். உடனே கூட இருந்த மக்கள் அந்த கூட்டாளிகள்லாம் சொன்னாங்களாம், உங்கள் கூட சேர்ந்து எப்படி நாங்கள் பாவமான காரியத்தில் உங்களுக்கு நான் உதவியாக இருந்தோமோ, எப்போ நீங்கள் நன்மையான காரியத்தில் ஈடுபடுறீங்களோ நாங்கள் நன்மையான காரியத்துக்கு என்ன செய்கிறோம், உங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறோம். பாவத்தில் எப்படி நம்ம கூட்டாளியாக இருந்தோமோ அல்லாஹ்வுத்தாலா இப்போ நன்மையிலேயும் நம்ம கூட்டாளி ஆக்கிட்டோம் என்று சொல்லி 70 நபர்கள் அந்த இடத்துல தௌபா செஞ்சிட்டாங்க. 70 நபர்கள் அந்த இடத்துல தௌபா செஞ்சாங்க. அந்த தௌபா செய்யறதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய உண்மைத்தன்மை. அந்த உண்மைத்தன்மை எப்படி அவங்கக்கிட்ட வந்துச்சு? தாயுடைய விஷயம், தாயுடைய துவா. வளர்ந்தீங்களா? அப்போ ஒரு தாயுடைய துவா இருக்குதே, ஒரு ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் ஒரு தலைவர், வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுத்தாலா செஞ்சுருக்கான். தாயுடைய துவாவுக்கு, தாயுடைய சொல்லுக்கு அல்லாஹ்வுத்தாலா வச்சுருக்கான். வளர்ந்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்தாங்க. தங்களுடைய 9 வயசு பிள்ளைய கூப்பிட்டு வந்து, அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு வந்து 10 வயசு இருக்கும் வச்சிங்களேன், அனஸ் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல, இந்த என்னுடைய மகனை நீங்கள் ஹாதிமாக வச்சிங்க, பணியாளராக நீங்கள் என்ன செய்யுங்க வச்சிங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவங்கள 10 வருஷம் தங்க கூட வச்சுருந்தாங்க. தங்களோட வஃபாத் வரைக்கும் என்ன செஞ்சுருந்தாங்க, கூட வச்சுருந்தாங்க. வளர்ச்சிங்களா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே விட்டு வந்திருக்கலாம். யார் கூட இருக்கிறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ துவா செய்வாங்க, அவங்களுக்கு நிறைய துவா செஞ்சுருக்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு. இருந்தும் அவங்க அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ லி அனஸ், அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு அப்படி துவா செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உதுல்லாஹ லி அனஸ், அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு அப்படி துவா செய்யுங்க. மற்ற யாராக இருந்தாலும் எப்போவாவது வந்து பார்ப்பாங்க, ஆனால் அனஸ் நாயகம் கூடயே தான் இருப்பாங்க. ஏன்னா ஹாதிமில் அவங்க கூடவே தான் பயணத்துலேயும் உள்ளூரில் இருந்தாலும் கூடவே இருப்பாங்க. அப்போ எவ்வளோ துவா வாங்கியிருப்பாங்க.
அது தெரியாத அவங்க அம்மாவுக்கு. இருந்தாலும் அவங்க அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து உதுல்லாஹ் லி அனஸ், அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு துவா செய்யுங்க யா ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் புகாரியில் வருது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, யா அல்லாஹ் அவருடைய செல்வத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அதிகமாக்கிடு அப்படி துவா செஞ்சாங்க. வ பாரிக் லஹு ஃபீஹி, இன்னும் அந்த செல்வத்திலேயும் இன்னும் அவருடைய அந்த பிள்ளைகளிலேயும் நீ பரக்கத்தை உண்டாக்கிடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அனுசரத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய கையால் என்னுடைய கொள்ளு பேரர்கள் மட்டும் 150 பேரை நான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு 3 குழந்தை 4 குழந்தை பிறகுன்னு சொன்னால் 4மே மொத்தா போயிடுமா? ஏதாவது ஒரு குழந்தை என்ன ஆகும்? மொத்தா. அதுவும் அத்திப்பூ பூத்தா மாதிரி எல்லா வீட்லேயுமே குழந்தை மொத்தா போயிடுது. விளைஞ்சிங்களா? அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளையுடைய பிள்ளை இல்லாமல் உள்ள பிள்ளைகள். அப்படின்னா யார்? என்னுடைய பிள்ளையுடைய பிள்ளை இல்லாதவர்கள். என்னுடைய பிள்ளை மகன், அவருடைய பிள்ளை பேரர். அது அல்லாத பிள்ளைகள்னால் கொள்ளு பேரர்கள். கொள்ளு பேரர்கள் மட்டும் எத்தனை பேர்? 150 பேரை என்னுடைய கையால் நான் தஃபந்து அடக்கம் பண்ணியிருக்கிறேன். அப்போனா அவங்களுடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களோட பேரர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? விளைஞ்சிங்களா? கொள்ளு பேரர்கள் ஹயாத்தா உள்ளவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? விளைஞ்சிட. ஒரு தடவை அனசரதில் அவங்க காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சாங்களாம். அவங்களுடைய பேர பிள்ளைங்க மட்டும் 70 பேர் கூட இருந்தாங்க. பேர பிள்ளைங்க மட்டும் சின்ன சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர்? 70 பேர் கூட இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய அந்த பரக்கத் விளைஞ்சிங்க. அந்த பேர பிள்ளைங்க எல்லோரும் அல்லாஹ் தஆலா அக்ஸிர் அதிகமாக ஆக்கிட்டான். அதே பாரிக்னு பரக்கத்தும் செஞ்சான். எல்லா மகன்கள் பிள்ளைகள் எல்லோருமே மார்க்கத்துக்காக வேண்டி வாழ்ந்தவர்களாக இருந்தாங்க. எல்லாரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருந்தான்? அந்த பிள்ளைகளையும் வச்சுருந்தான். அடுத்து அனசரத்தில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா நிலங்கள் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அதிகமாக நிலங்கள் அல்லாஹ் கொடுத்துருந்தான். எல்லாருடைய நிலங்களிலேயும் ஒரு போகம் மட்டும்தான் விளையும். ஆனால் என்னுடைய நிலத்தில் மட்டும் 2 போகம் விளையும். பொருளிலேயும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? பரக்க செஞ்சான் என்று அனசரத்தில் அவங்க சொன்னாங்க. நீண்ட வயசு வாழ்ந்தாங்க. ரொம்ப நீளமான வயசு என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. அப்போ இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி இந்த ஹதீஸை சொல்வதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், அப்போ ஒரு தாய் தான் துவா செய்தும் ஒரு பிள்ளையை என்ன செய்யலாம்? மேலே கொண்டு வந்துடலாம். பிறருடைய யாருடைய துவா அல்லாஹ் தஆலா அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதோ, பெரிய அவுலியாக்கள் இருப்பாங்க, இறைநேசர்கள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய அசத்துமார்கள் இருப்பாங்க. அவங்க இடத்த போய் நம்ம போய் சொல்லணும், என்னுடைய மகனுக்காக வேண்டி துவா செய்யுங்க, என்னுடைய பிள்ளைக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு அவங்களுடைய துவா வாங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பை அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் செய்யணும் என்று இந்த ஹதீஸில் நமக்கு என்ன செய்யப்படுது? நமக்கு சொல்லி காட்டப்படுது. விளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கொண்டு நம்முடைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா மாத்திரம் ஒருவர் நம்ம இன்னொரு நபருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. விளைஞ்சிங்களா? சாதாரண நபர், சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் இன்னொரு நபருக்கு செய்யக்கூடிய துவாவுக்கும் அவருக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை என்று சொல்லும்போது, ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா ரொம்ப வேகமாக ஏற்றுக்கிறான். அதுவும் ஒரு தாய் செஞ்சாங்க என்று சொன்னால் உடனே அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். எப்படி துவா செய்தால் உடனே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறானோ, அதே போல் நம்ம சொல்லக்கூடிய துவாவுக்கு மாற்றமான பத்வாவுடைய வார்த்தைகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கணும். அதையும் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, சாவு வராதா அப்படின்றாங்க. பத்த பிள்ளைய பார்த்து என்ன சொல்கிறாங்க? எவனுக்கு சாவு வருது, உனக்கு சாவு வராதா அப்படிங்கிறாங்க. ஒரு சேட்டை செஞ்சதால், ஒரு பிள்ளை சேட்டை செய்ததால் என்ன கோபத்தில் சொல்லிடுறாங்க. அது அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுக்கிறான். அது அமலை கொண்டு வந்தால் என்னவாகும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் காப்பாற்றும். அதனால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பாதிப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. சில பேர் சனியனே அப்படிங்கிறாங்க. சனியனை முசீபத்து பிடிச்சவனே அப்படின்னா துவாவாயிடும். அது என்ன ஆகிடாது? துவாவாயிடும். வளைஞ்சி நம்முடைய தாயுடைய வாயிலிருந்து எதெல்லாம் வருதோ அது எல்லாமே என்ன தான்? துவா தான். விளைஞ்சிங்களா? இப்போ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்து பாப்பா ஆஃபிஸா அப்படிங்கிறாங்க. அதை என்ன நம்ம எடுத்துக்குவோம்? துவாவை தான் எடுத்துக்குவோம். நல்ல வார்த்தை வந்தவொடனே நம்ம என்ன செய்கிறோம்? தாயுடைய வாயிலேருந்து ஆஃபிஸாங்கிற வார்த்தை வந்துடுச்சு, அது துவா தான். அது பத்தாவுடைய வாயிலேருந்து வருது, வாப்பா ஆலிம் அப்படின்னு சொல்கிறாங்க, வாப்பா டாக்டர், வாப்பா இன்ஜினியர் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வாப்பா துவா செஞ்சு தான் நம்ம சொல்கிறோம்ல. அதே அம்மா அம்மா சொல்கிறோம் வா சனியனே அப்படின்னு அர்த்தம். அது பேர் சொன்னது சொல்லுவாங்களோ அது துவான்னு எடுத்துக்குவாங்களா? துவாவை தான் எடுத்துக்கப்படும்.
சில பேர் கழிச்சல போனவனே, அறிவு கெட்டவனே, அப்படி என்னென்ன செய்கிறாங்க, திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த திட்டுதல் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது ஒவ்வொரு வார்த்தையும் துவா. அப்போ நம்ம பிள்ளைகள் இடத்துல நம்ம அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படி துவா செய்தால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதே போல் பத்துவா செஞ்சாலும் உடனே அல்லாஹ் தாலாவால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டாகுது. விளைஞ்சிங்களா? அப்போ நம்முடைய வயசு நம்ம தோளுக்கு மேலே ஒரு பிள்ளை வளர்ந்துட்டாரு, இப்போ அவரை மாற்றுவதற்கு ஒரே வழி என்ன? துவா தான். தொழுது 2 ரக்கா ஃபஜர் தொழுதுட்டு உட்காந்து அல்லாஹ் துவா செய்யும். 5 வக்து தொழுதுட்டு அல்லாஹ் தாலா இடத்துல நம்ம துவா செய்வோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய கடினமான சிந்தனை உள்ள ஒரு நபரும் மாறிடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நெருப்பில் தூக்கி போட்டாங்க, துவா செஞ்சாங்களா? அல்லாஹ் தாலா எடுத்து துவா செஞ்சாங்களா? துவா செய்யவே இல்லை. மலக்குமார்கள் வந்து கேட்குறாங்க, ஜிப்ராஹிம் வந்து கேட்குறாங்க, நான் என் ரெக்கையில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறேன், நெருப்பு அணைஞ்சிரும் அப்படி சொன்னாங்க. வேணான்ட்டாங்க. சரி, மழையுடைய மலக்குமார்கள் இருக்கிறாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவர்கள்கிட்ட சொல்லி இந்த மலையை இறக்கி அதை அடைச்சிடுவான்னு கேட்டாங்க. அப்பயும் வேணான்ட்டாங்க. சரி, அல்லாஹ்கிட்டதே துவா செய்யுங்களேன், அல்லாஹ்விடத்திலாவது நீங்கள் துவா செய்யுங்களேன், உங்களை காப்பாற்ற சொல்லி துவா செய்யுங்களேன் அப்படின்னா, என்னுடைய நிலைமை அல்லாஹ்க்கு தெரியதான் செய்யும். நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்ட்டு அல்லாஹ்க்கு தெரியதான் செய்யும். எனக்கு தீங்குன்னு சொன்னால் அல்லாஹ் தடுத்துட போகிறான், எனக்கு நன்மைன்னு சொன்னால் அல்லாஹ்வால அதை அப்படியே நடத்தாட்டு போகிறான், நான் ஏன் அல்லாஹ்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டான். இதுலேயும் அல்லாஹ்கிட்ட துவா செய்யறது. கலைஞ்சிங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 94 வயசில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க. 90 வயசில். ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 வயசு 8 வயசு ஆனவொன்னு அல்லாஹ்வால அவங்கள அறுக்க சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்டான். அதே போல் அறுக்கிறதுக்காக வேண்டி கத்தியை வச்சு அறுக்கிறாங்க. வளைஞ்சிங்களா? சரி, அப்போவாது அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுருக்கலாம்ல. யா அல்லாஹ், நான் என்ன செய்கிறேன், அறுத்துட்டேன், ஆனால் கத்தி அறுக்கலை, உன் கட்டையில நான் நிறைவேற்றிட்டேன். யா அல்லாஹ், கத்தி அறுக்க மாட்டேங்குது, இந்த கட்டையில நீ மாற்றிக்க யா அல்லாஹ், அல்லாஹ்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஏன்னா 90 வயசில் பிறந்த குழந்தை எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க. அப்பயாவது அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சாங்களா? துவா செய்யவே இல்லை. அப்பயும் அல்லாஹ்கிட்ட துவா செய்யலை. அதே போல் தன்னுடைய மனைவியை ஒரு காஃபிரான ஒரு அரசர் அபகரிச்சுட்டு போகக்கூடிய அந்த நிலையிலேயாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களா? துவா செய்யவில்லை. வாழ்நாள் துவா செய்யவே யார் செய்யலை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யலை. அவங்க துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் 2 விஷயத்தை தான் துவா செஞ்சாங்க. ஒன்று, காபத்துல்லாவை கட்டிட்டு எல்லாம் இந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய இந்த மக்காவை நீ விசாலமாக்கிடு, இதை பரக்கத்து பொருந்திய ஒரு ஊராக ஆக்கிடு, உன்னுடைய நபி இந்த ஊருக்கு நீ அனுப்பி வை. இது மக்காவுக்காக வேண்டி செஞ்ச துவா. 2வது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்கன்னு சொன்னால், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துவா. யால என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ தொழுகையாளியே ஆக்கிடு. இதுதான் துவா செஞ்சாங்க. எனக்கு பிள்ளையை கூட துவா செஞ்சாங்க. ஒன்று, கொடுத்த அந்த பிள்ளையை எப்படி ஆக்கிடு? தொழுகையாளியே நீ ஆக்கிடியா அல்லாஹ். ஏன் அல்லாஹ்வுத்த தொழுகை அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுன அல்லாஹ்வுத்தால பிள்ளைகளை தொழுகையாளி ஆக்காமல் விட்டுருவானா அப்படி கேட்டால் நம்ம அது உறுதியான செய்யும் நம்ம சொல்ல முடியாது. இது என்னோட சம்மந்தப்பட்டது, இந்த ஆபத்து நெருப்பெல்லாம் என்னோட சம்மந்தப்பட்டது. இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மை எனக்கு வந்து சேரும், அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு பாவம் யாருக்கு வந்து சேரும்? எனக்கு தான் வந்து சேரும். அதனால் அந்த பிள்ளைகள் நீ என்ன சரியாக்கிடு, நன்மை நல்லடியார்களாக உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அவரை நீ ஆக்கிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க. அப்போ அவங்க துவா செய்கிறாங்கன்னா எவ்வளோ முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கும் பிள்ளைகளுடைய விஷயம், பிள்ளைகளுக்கு துவா செய்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடும். வளைஞ்சிங்களா? பெரும்பான்மையான பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சு கேட்காம இருக்க காரணம் என்ன சொன்னால், துவா அதிகமாக செஞ்சுருக்க மாட்டாங்க. வளைஞ்சிடா அவங்களும் தொழுகிறது இல்லை, தொழுது அல்லாஹ்வுத்தால விடுத்த துவா செய்கிறது இல்லை. ஆனால் ஏதாவது தப்பு செஞ்சால் மட்டும் திட்டுவதற்குரிய ஒரு வாய்ப்பு என்ன இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்க தான் செய்யுது. அதிகமாக திட்டுறாங்களே தவிர அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிருச்சு என்று சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாங்களா மாற்றத்துக்காக வேண்டி என்று பார்த்தா இல்லவே இல்லை. விளைஞ்சிங்களா? ஏன்னா துவாவில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்க மாட்டேங்கிறாங்களே. சொல்லுகிறாங்க, சும்மா 2-3 அரபி துவாக்கள் வராங்க, ஏஞ்சி வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அல்லாஹ்வுத்தால கண்ணீர் வடித்து நம்முடைய தேவைகளை உட்காந்து கேட்குறோமா? யோசிச்சு பாருங்கள். பெரும்பான்மையான ஆண்களிடத்துலையும் போயிடுச்சு, பெரும்பான்மையான பெண்களிடத்துல சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. விளைஞ்ச முசல்லால உட்காந்து அல்லாஹ்வுத்தால நம்ம அழுது கண்ணீர் வடித்து நம்ம துவா செய்கிறோமா? எத்தனை நாள் ஆச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம அழுது துவா செய்து எத்தனை நாள் ஆச்சு?
அல்லாட்ட மனம் முருகி நம்ம இந்த விஷயங்களை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? நம்ம ஒரு தேவை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, நம்ம அல்லாஹ்வுத்தாலா இடத்துல அந்த அளவு நம்ம மனம் முருகி கேட்டோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தாலே நமக்கு தெரியும். பல நாள் ஆயிரும், சில பேர் பல மாதங்கள் ஆயிரும், சில பல வருஷங்கள் ஆயிரும். ரமதானில் கூட நம்ம துவா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இஃப்தாரில் நமக்கு கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் கபூல் செய்கிறான்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் கூட பள்ளிவாசல் நம்ம பார்க்குறோம், பேச்சு அந்த இஃப்தார் தயார் செய்கிறது இதில் தான் நம்ம ஆகுது, நேரம் போகுதே தவிர அப்போவாது உட்காந்து செய்கிறோமா? அப்போ நம்ம செய்கிறோம். சரி, பெண்கள் வீட்டில் உட்காந்து செய்கிறாங்களா? பெண்கள் அங்கே இஃப்தாருக்கு தயார் செய்கிறோம் அப்படி சொல்லி அவங்களுடைய நேரங்கள் அதில் என்னவாகுது, கழிஞ்சு போயிடுது. ஆக துவாவின் பக்கம் நமக்கு என்ன இல்லை, சிந்தனை இல்லவே இல்லை. இதனால் யாருக்காக நம்ம துவா செய்யணுமோ அவர்களெல்லாம் நமக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிட்டு தான் இருக்குது. பழஞ்சில ஆக தாய்மார்கள் எல்லாத்துக்கும் கணவருக்காக வேண்டி துவா செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குகையில், சௌர் குகையிலையா வஹி எனக்கு சேர்ந்த குகை பாது ஹிரா குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வஹி இறக்குவதற்காக கட்டி அணைச்சாங்க. அதனால் அவர்களுடைய உடலில் பயங்கரமான ஒரு திடுக்கம் உண்டாயிடுச்சு, ஒரு பதற்றம் என்ன வச்சு உண்டாச்சு. புரிஞ்சுங்களா? நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க கிட்ட வந்தாங்க. புரிஞ்சுங்களா? ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி விட்டுட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சு பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு பெண்ணுடைய ஒரு மனைவியுடைய பேச்சு எப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் பாருங்க. எப்படியாப்பட்ட ஒரு திடுக்கம், வஹி இறங்குவதுடைய திடுக்கம் வந்து அணைச்சது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அணைப்பு. எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கும் அநியாயம் செஞ்சதே கிடையாது. நீங்கள் ஒரு கடைக்கு போனால் கூட பக்கத்தில் இருக்கக்கூடியலாம் கேட்டுட்டு தான் போகக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறீங்க. ஒரு வயசான ஒரு நபர் சிரமப்படுறதை பார்த்தா நீங்கள் சிரமப்படுவீங்க. உங்களை மக்கள் யாரும் வெறுக்கக்கூடியவராக இல்லை. நீங்கள் உங்களை மக்களெல்லாம் சாதிக்குன்னு சொல்கிறாங்க, மக்களெல்லாம் உங்களை அமீன்னு சொல்கிறாங்க. அப்படி உட்காந்து பேசுகிறாங்க. பேசுனதில் என்ன ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எப்படியாப்பட்ட ஒரு வஹி வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க மனப்பக்குவம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்கத்தில் நம்ம அவங்களுடைய அந்தஸ்து அசலே அப்படியாப்பட்ட அந்தஸ்து தான். ஆனால் வெளிரங்க ஹதீஸ் எடுத்து பாருங்களேன், ஏன் இப்படி நடக்கணும்? புகாரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுல் வஹீல ஹதீஸ் எழுதுறான். பக்கத்தில் உட்காராங்க யார்? ஹதீஜா ரலியல்லாஹு உட்காந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மென்மைப்படுத்துகிறாங்க, பக்குவப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய ஒரு பேச்சு என்பது எவ்வளோ பெரிய ஒரு சிரமத்தையும் ஒரு ஆண் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறோம்? மனைவியுடைய பேச்சுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ கணவருக்காக வேண்டி ஒரு மனைவி துவா செய்வதும், புரிஞ்சுங்களா, தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி ஒரு தாய் துவா செய்வதும், புரிஞ்சா, இன்னும் தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் யாருக்காக வேண்டி ஒரு பெண் மனமுருகி துவா செய்தார் என்று சொல்லிட்டால் அல்லாஹ் உடனே என்ன செஞ்சுன்னு அதை ஏற்றுக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஏன்னா பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுத்தாலா ரொம்ப கருணையாளன்னு நல்லா இருக்கிறோம். பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுத்தாலா உடனே என்ன செய்கிறான், அந்த கருணையை அல்லாஹ்வுத்தாலா வெளிப்படுத்தி காட்டுறோம். புரிஞ்சுங்களா? அப்போ தாய்மார்கள் என்ன செய்யணும், நம்ம துவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். நம்முடைய வாயிலிருந்து ஏதேனும் தவறான வார்த்தைகள் வரக்கூடிய அந்த பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அதை நம்ம மாற்றிக்கணும். புரிஞ்சுங்களா? மாமியாரை பற்றி, நாத்தனார்களை பற்றி, புரிஞ்சுங்களா, தன்னுடைய சொந்தக்காரர்களை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது, அவர்களுக்கு பட்ட பேரை வச்சு கூப்பிடுறது, புரிஞ்சுங்களா, அவங்கள வந்து சபிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க நமக்கு ஏதாவது துரோகம் செஞ்சுட்டாங்களா, அவங்களாச்சு அல்லாஹ்வாச்சு, நம்ம அவங்கள சபிக்கிறதால அவங்களை லானத் செய்கிறதால நம்ம அந்த விஷயம் மாறிட போதா? இல்லவே. ஆனால் துவா செஞ்சால் மாற்றிடலாம். துவா செஞ்சால் என்ன செஞ்சிடலாம், யாரெல்லாம் நமக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நமக்கு சாதகமானவர்களாக, நமக்கு பணிந்து போகக்கூடியவர்களாக மாற்றிடலாம். அப்படியேப்பட்ட ஒரு துவா வாய்ப்பு எதில் வச்சுருக்காங்களோ துவாவில் வச்சுருக்கலாம். பத்துவாவில் அல்லாஹ்வுத்தாலா வைக்க. அதனால் பத்துவா செய்யறதை விட்டுருங்க. அதுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வுத்தாலா எல்லா விஷயத்தையும் நமக்கு இலகுவாக ஆக்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தாலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.